இந்நாட்களில் சரியான காரியத்தை தவறு என்றும் தவறான காரியத்தை சரி என்றும் சொல்கிறவர்கள் அநேகர். இதனால் நாம் குழப்பமடையலாம். ஆனால் நமக்கு வேத வசனம் கொடுக்கப்பட்டுள்ளது. வேதம் தவறு என்று சொல்லும் காரியங்களை தவிர்த்து சரியே என்று சொல்லும் காரியங்களுக்கு கீழ்ப்படிவது சிறந்தது. வேத வசனங்களை ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையோடு காத்திருக்கும் அன்பர்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த பாடத்திலே சமாதானத்தை அனுபவிப்பதற்கு பிரச்சனையாக இருப்பது மனித இருதயமே என்றும், என் நேசர் என்று குறிப்பிடப்பட்டது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்றும், நாம் அநேக வேளைகளிலே நம்முடைய வாழ்வை ஆராய்ந்து பார்க்காமல் தேவன் மேலேயே குற்றம் சுமத்துகிறவர்களாக இருக்கிறோம் என்றும், நாம் தேவனுக்கென கனி கொடுப்பதற்கு அவர்தான் செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்கிறார், அதற்கு நாம் ஒத்துழைக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றும், பொருளாசை ஒரு விக்கிரக ஆராதனை, நம்முடைய சுய லாபத்திற்காக செய்யப்படும் அனைத்து காரியங்களும் விக்கிரக ஆராதனை என்றும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே ஐஸ்வர்யத்தை பெறும்போது அதிலே வேதனை இருக்காது, அதை அனுபவிக்கும் அதிகாரத்தை தேவன் தருவார் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் மக்கள் ஏன் சிறைப்பட்டு போனார்கள், பாதாளம் என்றால் என்ன, அதற்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை எது, தேவனை அவமதிக்கிறவர்களை அவர் என்ன செய்கிறார் என்பதை ஏசாயா 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனங்கள் உள்ள பகுதியிலிருந்து கற்றுக்கொள்வோம். வாருங்கள் செய்திக்குள் கடந்து செல்லலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை சிந்திக்க இருக்கிறோம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கிறேன். அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேலித்தையும் நாகஸ்வரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தரின் கிரியையை நோக்குகிறதும் இல்லை, அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை. இங்கே இஸ்ரவேல் மக்கள் களிப்பை முக்கியத்துவப்படுத்தி அவற்றில் ஈடுபடுகிறதை பார்க்கிறோம். இவ்வாறு செய்வதனாலே அவர்கள் கர்த்தரின் கிரியைகளை நோக்குகிறதில்லை, அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம் போன்றவற்றை யோசித்து பார்க்கிறதில்லை. ஆம் அருமையானவர்களே, நாம் உலகத்தின் சிற்றின்பங்களுக்கும் களிப்பிற்கும் நம்முடைய சரீரத்தின் இச்சைகளுக்கும் நம்மை அடிமைப்படுத்திவிட்டால் அது தேவனுக்கு கீழ்ப்படியாது போய்விடும். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை பாருங்கள். விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம், இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம், முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக விருந்திற்கே போகக்கூடாது என்பது அர்த்தமல்ல. நாம் களிப்பை மட்டுமே விரும்பி நாடி தேடுகிறவர்களாக இருக்கக்கூடாது என்பதுதான் முக்கியம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள், அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள், அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் வறண்டு போகிறார்கள். மக்கள் குடிபோதையிலே காணப்படும் பொழுது எவ்வாறு அறிவோடு செயல்பட முடியும்? ஆகவே அவர்களுக்கு அறிவு செயல்படாததால் சிறைப்பட்டு போகிறார்கள். மதிமயங்கி இருப்பதனாலே எதிராளிகளிடத்திற்கு அடிமைகளாக சென்று விடுகிறார்கள். குடிப்பழக்கம் எவ்வாறு வளர்ந்து பெறுகிறது என்பதை கவனித்து பார்த்தால் அநேகருடைய வாழ்க்கையிலே அது பெற்றோர்களிடமிருந்தே பிள்ளைகளிடத்திற்கு பரவுகிறது என்று பார்க்கிறோம். பெற்றோர்கள் இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் உடையவர்களாக இருந்தார்களானால் பிள்ளைகள் அதை கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். தங்களுடைய பிரச்சனையை நிமித்தமாக குடிப்பதாக பெற்றோர்கள் சொல்வதையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தங்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது பிள்ளைகளும் வாலிபர்களும் குடியை நோக்கி போகிறார்கள். அருமையான சகோதரனே சகோதரியே, உங்கள் பிள்ளைகள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் நல்லவர்களாக இருந்து காண்பியுங்கள். கர்த்தருக்கு பயந்து நீங்கள் நடப்பதை பார்த்து உங்கள் சந்ததி உங்களை பின்பற்றும். நீங்கள் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திற்கு வருவோம்.
அதிநிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களில் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கிப் போவார்கள். இந்த பாதாளம் என்ற வார்த்தையும் நீதிமொழிகள் 30 சொல்லப்பட்டுள்ள வார்த்தையும் மூல பாஷையில் ஒன்றாகவே இருக்கிறது. ஷியோல் என்ற கிரேக்க வார்த்தை இதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 30 பாருங்கள். அவையாவன பாதாளமும் மலட்டு கற்பமும் தண்ணீரால் திருப்தியடையாத நிலமும் போதுமென்று சொல்லாத அக்கினியுமே. இவைகளே திருப்தியடையாதவை, போதும் என்று சொல்லாதவை. அதே போலவே இங்கே குடியை பின்பற்றுகிறவர்களை பாதாளம் விழுங்கிவிட்டு திருப்தி அடையாமல் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. மரணம் அல்லது பாதாளம் என்று சொல்லப்படுகிற இது ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை. நீங்கள் யாராவது ஒருவரின் கல்லறையின் முன் நிற்கும்போது இந்த கேள்வியை கேட்க வேண்டும், இந்த மனிதன் எங்கே? யோபு இந்த விதமான கேள்வியை யோபு 14 கேட்கிறதை நாம் பார்க்கலாம். மனுஷனோவென்றால் செத்த பின் ஒளிந்து போகிறான், மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? இப்படிப்பட்டதொரு கேள்வியையே ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். பாதாளம் மனிதனை விழுங்கி விடுகிறதாயிருக்கிறது. நரகம் என்பதின் இருப்பிடத்தை குறித்து முதலில் சந்தேகம் இருந்தது. தேவன் பரலோகத்தில் மேலே இருப்பதால் நரகம் அல்லது பாதாளம் கீழேதான் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து இதை குறித்து மத்தேயு 11:23 இவ்விதம் சொல்லுகிறார். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். இங்கே கப்பர்நகூம் பூமிக்குள்ளாக செல்வதை பற்றி கர்த்தர் சொல்லவில்லை, மாறாக அதனுடைய வீழ்ச்சியை பற்றி அவ்விதம் சொன்னார். என்றும் கூட கப்பர்நகூம் இருந்த இடத்தை பார்ப்பீர்களானால் அது இயேசு கிறிஸ்து கூறின சத்தியத்தை நிரூபிப்பதாக இருக்கிறது. பொதுவாக மேல் நோக்கி செல்வது என்பது தேவனிடத்தில் செல்வதை பற்றியும், கீழ் நோக்கி செல்வது என்பது பாதாளத்தை நோக்கி செல்வதை பற்றியும் குறிக்கிறதாயிருக்கிறது. இங்கே இஸ்ரவேல் தேசம் கீழாக தாழ்த்தப்படும் என்பதை ஏசாயா கூறுகிறார். அது சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படும் என்றும் பாதாளம் வரை தாழ்த்தப்படும் என்றும் கூறுகிறார். தேசத்தின் மகிமை மண்ணோடு மண்ணாக மாறும் என்று சொல்லுகிறார். அதனுடைய குடிப்பழக்கத்தால், களிப்பை பற்றிய விருப்பத்தால் அப்படி ஆகும் என்கிறார். ஏசாயா 5:18 மாயையின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் வண்டியின் வடங்களால் பாவத்தையும் இழுத்துக் கொண்டு வந்து, பொய்யான வார்த்தைகளினாலே அக்கிரமங்களை செய்வதிலே முன்னேறி செல்லுகிறவர்களும் தங்களுடைய பெருமையினாலும் அவிசுவாசத்தினாலும் தேவனுடைய கோபத்திற்கு உள்ளாகிறவர்களுக்கும் ஐயோ என்று நாம் இங்கே விளக்கம் சொல்லலாம். இது மூன்றாவது ஐயோ, மூன்றாவது இஸ்ரவேலின் பாவம். இஸ்ரவேல் தேசம் மனசாட்சிக்கும் வெட்கத்திற்கும் பயப்படாமல் தன்னை பாவத்திற்கு ஒப்புக் கொடுத்த நிலைமையை பற்றிய சிறந்த ஓவியமாக இது இருக்கிறது. ஏசாயா 5:19 பாருங்கள். நாம் பார்க்கும்படி அவர் தீவிரித்து தமது கிரியையை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும் என்றும், இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி அது சமீபித்து வரட்டும் என்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. அதாவது தேவன் எங்களுடைய பாவத்திற்கு என்ன செய்ய வேண்டுமானாலும் செய்யட்டும் என்று தேவனுக்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அறைகூவல் விடுக்கிறார்கள். இவ்வாறு கூறின ஜனங்களுக்கு வந்த தேவனுடைய தண்டனையை பார்க்கும் பொழுது அது மிகவும் அச்சத்தை உண்டாக்குகிறதா இருக்கிறது. அவர்கள் பாபிலோனுக்கு சிறை பிடிக்கப்பட்டு போனார்கள். தன்னை அவமதிக்கின்ற ஜனங்களுக்கு அவர் கொடுக்கும் தண்டனையானது கடுமையானதே. தேவன் அவர்களை நியாயம் தீர்த்தார். சங்கீதம் 137 நினைவில் இருக்கிறதா? இந்த சங்கீதத்திலே இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனுக்கு எதிராக ஜெபித்த ஜெபம் காணப்படுகிறது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் வாங்கப்பட வேண்டும் என்று அவர்கள் ஜெபித்தார்கள். சங்கீதம் 137:9 பாருங்கள். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான் என்று பாபிலோனுக்கு எதிராக ஜெபிக்கிறார்கள். எவ்வளவு கொடுமையானது என்று பார்த்தீர்களா? வார்த்தைகளால் விவரிக்க முடியாத வேதனைகளை அவர்கள் பாபிலோனிலே அனுபவித்தார்கள். ஆகவேதான் சங்கீதம் 137:8 நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான் என்று சொல்கிறார்கள்.
அருமையானவர்களே, நம்முடைய தேவன் அன்பானவர். ஆனால் ஜனங்கள் அவருக்கு எதிராக திரும்பும் பொழுது, அவரையே நிந்திக்கும் பொழுது அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வருகிறதாயிருக்கிறது. அவர்கள் தப்பவே முடியாது. ஒருவேளை உடனே அவர்களுக்கு தேவ தண்டனை வராமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்திலே தண்டனை வருகிறதாயிருக்கிறது. அப்பொழுது மிகவும் கொடுமையானதாய் அது இருக்கும். இப்பொழுது ஏசாயா 5:20 பாருங்கள். தீமையை நன்மையென்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. இங்கே மற்றுமொரு ஐயோவை பார்க்கிறோம். இது இஸ்ரவேலின் 4வது பாவம். இது வித்தியாசமான ஒன்று. தேவன் நியமித்திருக்கிற நன்மை தீமையை மனிதனுடைய கருத்துப்படியான அளவுகோல் மாற்றி வைக்கிறது. அதாவது தேவன் நன்மை என்று வேதத்திலே கூறுவதை மனித அனுபவத்தின்படி தீமை என்று கூறுவதாகும். இவ்வாறு தேவனுடைய நியமங்களை, அவருடைய கட்டளைகளை, அவருடைய சித்தத்தை மனித அறிவினாலே வியர்த்தமாக்குவது பாவமாகும். இஸ்ரவேலிலேயும் இப்படிப்பட்ட பாவம் காணப்பட்டது. மார்க் எழுதின சுவிசேஷம் 7:9 பாருங்கள். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாயிருக்கிறது என்று இயேசு சொல்கிறதை இங்கே கவனியுங்கள். தேவன் அவர்களோடு முன்பு இருந்த பொழுது ஆசீர்வதித்திருப்பார். ஆனால் இப்பொழுது அவர்கள் தேவனை விட்டு தூரமாக சென்றுவிட்டு தங்கள் அனுபவங்களையே வேதத்திற்கு பதிலாக போதிப்பார்கள். தேவனுடைய நியமத்தை தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி மாற்ற முயற்சிப்பார்கள். இது பாவம்தான். இதனால்தான் குழப்பங்கள் உருவாகிறது. இன்று நீங்கள் மற்றவர்கள் செய்கிற செயல்களை கவனித்தீர்களானால் இதை புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் செய்கிறது பாவமாக இருக்கும். ஆனால் அதற்கு சில காரணங்களை கூறி நியாயப்படுத்துவார்கள். அவர்கள் இப்படி செய்தபடியினால் நான் இவ்வாறு செயல்பட்டேன், இது நியாயம்தானே என்பார்கள். மனித பார்வைக்கு வேண்டுமானாலும் நியாயம் போன்று இது தோன்றலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே அவர் செய்ததும் இவர் செய்ததும் பாவமே. அவர் தன்னுடைய வேத அளவுகோலை மாற்றப் போவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிற்கு போகும் முன் தாங்கள் செய்ததே சரி என்றும் தேவன் சொல்வது சரி அல்லவென்றும் தங்களுடைய செய்கைகளினால் கூறினார்கள். எனவே தேவன் அந்த தேசத்தை நியாயம் தீர்த்தார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, தேவன் கூறுகிற எந்த காரியமானாலும் அது சத்தியமே. அதற்கு நாம் திட்டமாய் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். ஏசாயா 5:21 பாருங்கள். தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. இது 5வது ஐயோ. பெருமை என்ற பாவம் மற்றெல்லா பாவங்களையும் விட தேவன் வெறுக்கும் ஒரு காரியம். நீதிமொழிகள் 6:16-17 என்ன சொல்கிறது? 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவை யாவன? மேட்டுமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை. இங்கே மேட்டுமையை கர்த்தர் வெறுக்கிறதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல 1 தீமோத்தேயு 3:6 பெருமையை பற்றிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அங்கே இருமாப்பு என்பது பிசாசினுடைய பாவமாக சொல்லப்படுகிறது. பெருமை கொள்ளும் சீஷன் நூதன சீஷனாயிருக்கிறான். அந்த வசனத்தை பாருங்கள். அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாய் இருக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் வெறுக்கிற காரியங்களிலே பெருமை என்பது முதலிடத்தில் இருக்கிறது. இப்பொழுது ஏசாயா 5:22-23 பாருங்கள். சாராயத்தை குடிக்க வீரரும் மதுவை கலந்து வைக்க பராக்கிரமசாலிகளுமாயிருந்து பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ. இது இறுதியான, அதாவது 6வது ஐயோ அல்லது 6வது பாவம். இங்கே மக்கள் தங்களுடைய குடிப்பழக்கத்தால் நீதியை பற்றிய உணர்விலே மழுங்கி போயிருக்கிறதை பார்க்கிறோம். இவர்கள் உணர்வற்று போய்விடுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் அநியாயம், அக்கிரமமே தலைவிரித்து என்று ஆடுகிறது.
நீதிமான் தவறாக குற்றம் சாட்டப்படுகிறான். ஒரு நாட்டின் நீதியும் நன்னடத்தையும் பாதிக்கப்படும் பொழுது அது அழிவை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாட்களிலே சரியான காரியத்தை தவறு என்றும் தவறான காரியத்தை சரி என்றும் சொல்லுகிறவர்கள் அநேகர். இதனாலே நாம் குழப்பமடையலாம். ஆனால் நமக்கு வேத வசனம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பார்த்து எந்த காரியம் சரியானது என்றும் எந்த காரியம் தவறானது என்றும் தெரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும். வேதம் எதை சரி என்று சொல்லுகிறதோ அதுவே சரியானது. வேதம் எதை தவறென்று சொல்லுகிறதோ அது நிச்சயம் தவறுதான். ஏனென்றால் உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் படைத்தவர் தேவனே. அவர் தம்முடைய வார்த்தையினாலேயே இவற்றை எல்லாம் படைத்தார். அவர் சொல்வதே சரியானதாக இருக்கும். ஏசாயா 5:24 இது நிமித்தம் அக்கினி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது போலவும் அவர்கள் வேர் வாடி அவர்கள் துளிர் தூசியைப் போல் பறந்து போகும். அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலிலுள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. அக்கினி ஜுவாலை வைக்கோலை போல பட்சிப்பது போலவும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்கள். பாவமானது கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக பரவி வந்தாலும் அதற்கு வரும் தேவ தண்டனையானது அக்கினி ஜுவாலையைப் போல வரும் என்று பார்க்கிறோம். வெகு விரைவாக வைக்கோலை அக்கினி எரித்து விடுவது போல தேவ கோபாக்கினை ஒருவர் மீது வரும்பொழுது அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. கடைசி நாட்களிலே அவருடைய கோபம் பற்றி எரிகிறதா இருக்கிறது. நியாயம் தீர்க்க அவர் கோபத்தோடே வருகிறார். மத்தேயு 12:20 பார்க்கிற போது அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். இதை அவர் ஏசாயா 42:3 மேற்கோளாக காட்டுகிறார். சில பாவங்கள் அதற்குரிய தண்டனையை அதுவே கொண்டு வருகிறதாக இருக்கின்றன. குடிப்பழக்கம் அதில் ஒன்றாகும். போதை மருந்து பழக்கமும் இதில் ஒன்றுதான். அநேகர் இந்த பாவங்களிலே ஈடுபட்டதால் தங்கள் வாழ்வை சீரழித்துக் கொண்டதை நீங்கள் பார்த்திருக்க முடியும். குடிப்பழக்கத்தினால் அவர்கள் உடல் நலம் கெடுகிறது. குடும்ப உறவு பாதிக்கப்படுகிறது. தேவன் தண்டனை எதுவும் கொடுக்காமலேயே அவர்கள் தாங்களாகவே பலவீனப்பட்டு நோய்வாய்ப்பட்டு தண்டனையை பெறுவார்கள். நெறிந்த நாணல் முறிகிறது. மங்கி எரிகிற திரி அணைந்து விடுகிறது. இவ்வாறு சில பாவங்கள் தனக்குத்தானே நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறதாயிருக்கிறது. அது நியாய தீர்ப்பை உடையதாயிருக்கிறது. அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு புகழ்பெற்ற மருத்துவர் போதை மருந்து விற்கிறவராக இருந்தார். இவர் மக்கள் மத்தியிலே பிரபலமானவர் என்பதால் சட்டம் அவர் மேல் பாய தயங்கிக் கொண்டிருந்தது. இவர் தன்னுடைய வேலையாட்களை கொண்டு விற்பனையை ரகசியமாக செய்து கொண்டு வந்தார். சிறிது காலத்திலே அவர் மிகப்பெரிய பணக்காரராக மாறினார். இன்னும் பணக்காரனாக வேண்டும் என்ற ஆசையிலே இந்த போதை மருந்துகளை வழங்குவதை சற்று நிறுத்தி வைத்து விலையை உயர்த்த முயற்சி செய்தார். இந்த நிறுத்தத்தினாலே போதைப் பொருட்களின் விலை உயர்ந்தது. ஆனால் அவருடைய மகனும் மகளும் போதை பழக்க வழக்கத்திற்கு அடிமைப்பட்டிருந்தார்கள் என்பது அப்பொழுதுதான் தெரிய வந்தது. எனவே இந்த மருத்துவர் மனம் உடைந்தது. இது தெரிய வந்த சில நாட்களுக்குள் அந்த மருத்துவர் தற்கொலை செய்து கொண்டார். அருமையானவர்களே, இவரை தேவன் தண்டிக்க வேண்டியதாயிருக்கவில்லை. அந்த பாவமே அவருக்கு நியாய தீர்ப்பை தண்டனையை கொண்டு வந்தது. தேவன் அநேக வேளைகளிலே பாவங்களுக்கு நியாய தீர்ப்பு அவரே வழங்காமல் மனிதனுடைய பாவம் அதன் விளைவை சந்தித்துக் கொள்ளும்படி விட்டுவிடுகிறார். அருமையானவர்களே, இவ்விதமாக சில பாவங்கள் மனிதனுக்கு அவைகளே நியாய தீர்ப்பை கொண்டு வந்து விடுகிறது. இவர்களை தேவன் தண்டிக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை. அந்த பாவமே விளைவை உண்டாக்கிவிடும். நாளுக்கு நாள் இப்படிப்பட்ட பாவங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேகர் தேவனிடத்தில் வந்து குடியிலிருந்து விடுதலை பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் நடத்துகிறார்கள். ஆனால் சிலர் நாளுக்கு நாள் பாவத்தை செய்வதிலே பெருகிக் கொண்டே போகிறார்கள். ரோமர் 8:12 அப்போஸ்தலனாகிய பவுல் இதை பற்றியே கூறுகிறார். ஆகையால் சகோதரரே,
மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல என்று சொல்கிறார். அநேகர் இந்த சரீரத்திற்கு கடன்பட்டவர்கள் போல அதன் இச்சையின்படி வாழ நினைக்கிறார்கள். நாம் நம்முடைய மாம்சத்திற்கு உணவு, உடை, உறைவிடம் கொடுக்க கடன்பட்டவர்கள். மற்றபடி அதன் இச்சைக்கு தீனி வழங்க வேண்டும் என்பது கடன் அல்ல. அப்படி தீனி வழங்கினால் பாவ வாழ்க்கைக்கு நாம் போய்விடுவோம். ஆத்மாவிற்கு தேவையான பரிசுத்தமான தேவனுடைய வார்த்தைகளாகிய தீனியை கொடுத்து வளர்க்கும் பொழுது நம் பரிசுத்த ஜீவியத்திலே வளர்வோம். அநேகர் தங்களுடைய பாவங்களை கண்டும் காணாமல் விட்டு விடுகிறார்கள். ஆனால் தேவனுடைய சந்நிதியிலே அது கணக்கிலே எடுக்கப்பட்டு அதற்கு நியாய தீர்ப்பு வருகிறதாயிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்விதமே காணப்பட்டார்கள். நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல அவர்களை திராட்சை தோட்டத்திற்கு தேவன் ஒப்பிட்டு கூறியுள்ளார். தேவன் அதனிடத்தில் கனியை எதிர்பார்த்தார். அது கனியை தராததினால் தேவன் அதற்கு நியாய தீர்ப்பை வழங்க ஆரம்பித்து விட்டார். அந்த திராட்சை செடியின் வேர் பாவத்தினால் வாடி அந்த செடி முழுவதும் காய்ந்து போயிற்று. பாவமானது வேரிலிருந்து ஆரம்பித்து முழுவதையும் வாட பண்ணுகிறதாய் இருக்கிறது. வேர் வாடிவிடுவதால் துளிரும் வாடிவிடும், அதன் அழகு போய்விடும், கனி உண்டாகக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் கெட்டு போய்விடுகிறது. இவை எல்லாமே பாவத்தின் தன்மையாக இருக்கின்றன. ஆகவே உங்களுடைய வேரை குறித்து கவனமாக இருங்கள். நீங்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் வேர் விடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் பாவத்தால் உங்கள் வேர் வாடி போகும். ஏசாயா தீர்க்கதரிசி இந்த 24ஆம் வசனத்திலே அதையே வலியுறுத்துகிறார். தேவனுடைய வேதத்தை வெறுத்ததால் அவர்களுடைய வேர் வாடி போனது. இஸ்ரவேலர் தேவனுடைய வசனத்தை அசட்டை பண்ணினதினாலே அவர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டது. தேவன் அவர்களை கைவிடுவதைத் தவிர வேறு வழியே இல்லாமல் போய்விட்டது. அவர்கள் செய்த பாவம் தண்டனையை கொண்டு வந்தது. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் இந்த இஸ்ரவேலிலே காணப்பட்ட 6 பாவங்களை குறித்து பார்த்தோம். இது இஸ்ரவேலில் தானே காணப்பட்டது. இதனால் நமக்கென்ன என்று ஒருவேளை நினைக்கிறீர்களோ? இல்லை பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இது பொருந்துகிறதா இருக்கிறது. நம்மிலே இந்த பாவங்கள் காணப்படுமானால் தேவனிடத்திலே வந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இவ்வளவு தெளிவாக உணர்த்திய பிறகும் அவர்கள் அவற்றிலிருந்து மனம் திரும்பாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். இதனால் ஏற்பட்ட விளைவென்ன? இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக தேவன் ஒப்புக் கொடுத்தார். அங்கே அவர்கள் பட்ட பாடுகளுக்கு கணக்கே இல்லை. அவற்றை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ஆம் பிரியமானவர்களே, அந்த கொடுமைகளை சந்திப்பதை காட்டிலும் அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்று தேவனுக்கு செவி கொடுத்து வாழ்ந்திருக்கலாம். பாவம் செய்வதினாலே மன நிம்மதியற்ற நிலையும் தொடர்ந்து தேவனுடைய நியாய தீர்ப்பும் வருகிறதாயிருக்கிறது. நாம் ஏன் அந்த தீங்கிற்குள்ளாகவெல்லாம் கடந்து செல்ல வேண்டும்? இன்றே மனம் திரும்பி தேவனிடத்திலே வருவோமா? கர்த்தாவே, நான் என் பாவ வாழ்க்கையை விட்டு வெளியேறி உமக்கென்று உம்முடைய உதவியோடு பரிசுத்த வாழ்க்கை வாழ விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிப்போமா? ஜெபிக்கிற உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தருவார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் கொடுத்த எச்சரிப்பை போல எங்களுக்கும் இன்றைக்கு நினைப்பூட்டிய சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட பாவங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்றால் அதை குறித்து தொடர்ந்து எங்களோடு பேசும். நீர் வெறுத்து எங்களை நிரந்தரமாய் பாவத்திற்கு ஒப்பு கொடுத்து விடாமல் நாங்கள் உணர்ந்து மனம் திரும்ப உதவி செய்யும். தங்கள் உள்ளத்திலே பாவ உணர்வோடு கூட என்னை மன்னியும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய தூய ஆவியானவரின் வல்லமையை தாரும். உம்முடைய பலத்தினாலே வெற்றியை தாரும், விடுதலையை தாரும். அவர்களை ஆசீர்வதியும். சந்ததி சந்ததியாக உம்மை பின்பற்றுகிறவர்களாய் மாற அருள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நேயர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? நாம் உலகத்தின் சிற்றின்பங்களுக்கும் களிப்பிற்கும் நம்முடைய சரீரத்தின் இச்சைகளுக்கும் நம்மை அடிமைப்படுத்திவிட்டால் அது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய்விடும். உங்கள் பிள்ளைகள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் நல்லவர்களாக, நல்ல பழக்க வழக்கம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். கர்த்தருக்கு பயந்து நீங்கள் நடப்பதை பார்த்து
உங்கள் சந்ததி உங்களை பின்பற்றும். அப்பொழுது கர்த்தர் உங்களை சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிப்பார். தேவனுடைய சித்தத்தை மனித அறிவினாலே வியர்த்தமாக்குவது பாவமாகும். தேவன் தம்முடைய வேத அளவுகோலை மாற்றப் போவதில்லை. தேவன் கூறுகிற எந்த காரியமானாலும் அது சத்தியமே. குடிப்பழக்கத்தால் உணர்வற்ற நிலையை பெறுகிறார்கள். பாவமானது கொஞ்சம் கொஞ்சமாக பரவி வந்தாலும் அதற்கு வரும் தேவ தண்டனையானது அக்கினி ஜுவாலை போல வரும். தேவன் அநேக வேளைகளிலே பாவங்களுக்கு நியாய தீர்ப்பை அவரே வழங்காமல் மனிதனுடைய பாவம் அதன் விளைவை சந்தித்துக் கொள்ளும்படி விட்டுவிடுகிறார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் சந்திப்போம். அதற்கு ஆயத்தமாக தொடர்ந்து 25ஆம் வசனம் முதல் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனங்கள் வரை வாசித்து ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். யோவான் 12:26 பின்பாகம்.